ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சொர்ண ரைஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது நாளுக்கு நாள் வெயில் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. சட்டு புட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு கிச்சனை விட்டு வெளில வந்தமான்னு இருக்கும்ல, அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சுருங்க. ஆஃப் அன் ஹவரில் வேலையை முடிச்சுட்டு நம்ம வெளில வந்துடலாங்க மத்தியானம் லஞ்சுக்கு. இப்போது நான் வந்து இன்றைக்கி செஞ்சுருக்கிறது மீல் மேக்கர் பிரியாணி. இதுக்கு நான் வந்து ஒன் பார்ட் டிஷ் தாங்க இது. நான் வந்து இப்போது குக்கரில் வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடாயில் நான் வந்து தாளிச்சுக்கிறேன் பாருங்கள். இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் எண்ணெய் அப்படிங்கிற விதத்தில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ அதில் நம்ம தாளிப்பு பொருள் பார்த்திங்கன்னா சோம்பு, இது கிராம்பு, பட்டை 2 துண்டு, 2 ஏலக்காய், இது மட்டும் போட்டு நீங்கள் வானலில் தாளிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மீல் மேக்கரை பார்த்திங்கன்னா நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இதை ஒரு பக்கம் சைட் பை சைட் நீங்கள் போட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்நீரில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் நல்லா போட்டு அந்த ஊறினதுக்கப்புறம் சொல்கிறேன், நல்லா புழிஞ்சிட்டு திரும்ப வந்து நீங்கள் ரன்னிங் வாட்டரில் ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி ரொம்ப ஜாஸ்தியாலாம் தேவைப்படாதுங்க. நான் இப்போ எடுத்துருக்கிறது 1 கிளாஸ்னு வச்சுக்கோங்களேன். 1 கிளாஸ் ரைஸ் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து அதாவது ஒரு 200 கிராம் அந்த அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேங்க. அதுக்கு வந்து நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். தக்காளியில் மீடியம் சைஸ் தக்காளியில் வந்து பாதி தான் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு பிறகு நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது வந்து ஒரு டீஸ்பூன் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் இதை வதக்கி கொடுத்துருங்க. இப்போது இதுலேயே நம்ம வந்து புதினா கழுவி வச்சுருக்கோம். நல்லா அதையும் வந்து க்ளீன் பண்ண புதினா இலைகள், கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை, இது மட்டும் போட்டுட்டு நீங்கள் வந்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு, தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து நான் வந்து இன்றைக்கி சாம்பார் தூளும் கொஞ்சமாக கலந்துருக்கேங்க. எல்லாமே நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற தூள் தான். அதில் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணி 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ண அந்த மீல் மேக்கரையும் எடுத்து புழிஞ்சிட்டு போட்டுருங்க. போட்டதுக்கப்புறமா தான் நம்ம சொன்ன அந்த எல்லா ஐட்டம்ஸையும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு எல்லாமே உப்பு, காரம்லாம் வந்து உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த காரம்லாம் போட்டுக்கோங்க. நான் இப்போ வந்து பொதுவாக வந்து நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு கரெக்டாக 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் கலந்துருக்கேங்க. கொஞ்சமாக வந்து சாம்பார் பொடி, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிட்டால் போதும். உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை சும்மா ஒரு வதக்கிடுங்க. இப்போ வந்து நான் வந்து பருப்பு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ வந்து குக்கரில் அதை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேங்க அப்படியே. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1க்கு 1.5 தண்ணி தான். அதாவது நம்ம பாஸ்மதி ரைஸில் செய்கிறீங்கன்னா 1க்கு 1.5 வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜீரக சம்பானாலும் 1க்கு 1.5 தான். அது நம்ம ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா, மீல் மேக்கரை ஊற போடுறோம்ல, அதே டைமில் நீங்கள் இந்த ரைஸையும் ஊற போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா வாஷ் பண்ண ரைஸு 1 டைம் வாஷ் பண்ணால் போதும் பாஸ்மதி ரைஸை, இல்லைனா அதில் உள்ள அந்த நல்ல ஸ்மெல் வந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் இப்போ அதே ரைஸ் கலந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. வாயில் ஊற்றி பாருங்கள். எப்போவுமே கொஞ்சம் வந்து வெறும் தண்ணியாக கொதிக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு வந்து ஒரு துளி கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு ரைஸ்லாம் போட்டு அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம லிட்டை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம், அதன் பிறகு நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி நம்ம தம் போடுறதுக்கப்புறம் விசில் மேலே போட்டதுக்கப்புறமா நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி ஒரு 10 நிமிஷம்ங்க. இது இந்த கரெக்டாக 20 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பொலன்னு ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு வேலையும் சீக்கிரமாக முடியுங்க. ரொம்ப ஈஸியான வேலை. இதுக்கு வந்து நீங்கள் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க நம்ம இதை சேவ் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான 1 பார்ட் டிஷ்ஷே நம்ம நிறைய போட்டிருக்கோம் நம்ம சேனலில். டைம் கிடைக்கிறச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு அந்த மீல் மேக்கர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதேமாதிரி பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து நான் வந்து ரைத்தாவில் சும்மா கொஞ்சமாக வெங்காயம் அந்த இதுதான் போட்டிருக்கேன், பச்சடி, தயிர் பச்சடி தான் செஞ்சுருக்கேன். அது மேலே சும்மா கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் வந்து பூந்தி இருந்துச்சு, அதனால் அதையும் போட்டு வச்சுருக்கேங்க. இப்படி சேவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக வேலை முடியும். அதே மாதிரி பாராட்டுகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த மாதிரி 1 பார்ட் டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னும் நிறைய ரெசிபிஸ் போடுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.